ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுப்பன். 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 ஐயா பொறுத்து மாப்பு தந்து ஐயா வச்சிருக்க ஐயா பொறுமதம். ஐயா நாங்கள் ஒன்னு சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒண்ணு கொண்டு ஐயா நல்ல புத்தி ஐயா அன்னமும் வஸ்திரமும் தந்து ஐயா வச்சு ரட்சிக்கணும். ஐயா எங்களை யாதொரு நம்பலமில்லாமல் யாதொரு சஞ்சலமில்லாமல் ஐயா வச்சு ரட்சிக்கணும்.
மீதில் ஏறி வரும் ஐயாவை உண்டா உன்னை மனம் உருகி பாடுகிறேன் ஐயாவை உண்டா காலமெல்லாம் தேடி நின்றேன் ஐயாவை உண்டா காலமெல்லாம் தேடி நின்றேன் ஐயாவை உண்டா உன் கருணை முகம் காட்டிடுவாய் ஐயாவை உண்டா உன் கருணை முகம் காட்டிடுவாய் ஐயாவை உண்டா மனம் மீதில் ஏறி வரும் ஐயாவை உண்டா உன்னை மனம் உருகி பாடுகிறேன் ஐயாவை உண்டா களி அழிக்க ஐயாவை உண்டா இந்த மண் உலகில் வந்துதித்தாய் ஐயாவை உண்டா மண்ணும் நீரும் தந்து எங்கள் ஐயாவை உண்டா பல நொம்பலங்கள் மாற்றி தந்தாய் ஐயாவை உண்டா மனம் மீதில் ஏறி வரும் ஐயாவை உண்டா உன்னை மனம் உருகி பாடுகிறேன் ஐயாவை உண்டா உன்னை ஐயாவை உண்டா நல்ல ஆசாரம் செய்தவர்க்கு ஐயாவை உண்டா பஞ்சமில்லா வாழ்வு தர ஐயாவை உண்டா இந்த வையகத்தில் வந்துதித்தாய் ஐயாவை உண்டா மனம் மீதில் ஏறி வரும் ஐயாவை உண்டா உன்னை மனம் உருகி பாடுகிறேன் ஐயாவை உண்டா என உருவெடுத்து வந்தாய் நீ நல்ல ஆராடும் சோலைகளை அலங்கரித்தாய் பாடும் குரல் கேட்டதுமே ஓடி வந்தாய் நீ பக்க துணையாக நின்று காட்சி தந்தாய் மனம் மீதில் ஏறி வரும் ஐயாவை உண்டா உன்னை மனம் உருகி பாடுகிறேன் ஐயாவை உண்டா கலைவாணி சரஸ்வதி தாராட்ட நல்ல கடல் அலை செந்தூரில் நீ பிறந்தாய் பாரில் நாரியர்கள் உன்னை சூழ நல்ல பாசமுடன் உலகாள நீ பிறந்தாய் மனம் மீதில் ஏறி வரும் ஐயாவை உண்டா உன்னை மனம் உருகி பாடுகிறேன் ஐயாவை உண்டா பதம் வேண்டி வந்தோர்க்கு பதம் கொடுத்தாய் நீ பாடம் சொல்ல அன்பருக்கு அகிலம் தந்தாய் நலம் செய்யும் திருப்பதியாம் சாமி தோப்பில் உன்னை நாடி வந்த அன்பருக்கு இன்பம் தந்தாய் மனம் மீதில் ஏறி வரும் ஐயாவை உண்டா உன்னை மனம் உருகி பாடுகிறேன் ஐயாவை உண்டா சான்றோர்க்கு காட்சி தந்தாய் தோப்புப்பதி நல்ல வாழ வழி பாடம் சொன்னாய் வாவைப்பதி உள்ளமணக்க வீற்றிருக்கும் அம்பலப்பதி அம்மை பூமடந்தை மனம் முடித்தார் பூவைப்பதி மனம் மீதில் ஏறி வரும் ஐயாவை உண்டா உன்னை மனம் உருகி பாடுகிறேன் ஐயாவை உண்டா காலமெல்லாம் தேடி நின்றேன் ஐயாவை உண்டா காலமெல்லாம் தேடி நின்றேன் ஐயாவை உண்டா உன் கருணை
கருணை முகம் காட்டிடுவாய் ஐயாவை உண்டா உன் கருணை முகம் காட்டிடுவாய் ஐயாவை உண்டா மனம் மீதில் ஏறி வரும் ஐயாவை உண்டா உன்னை மனம் உருகி பாடுகிறேன் ஐயாவை உண்டா. தெட்டு மாசியிலே அவதரித்த வைகுண்டமே ஆயிரம் கோடி பிரகாசமாய் உலகில் வந்தாய் வைகுண்டமே சான்றோருக்காய் தரணியிலே வந்தவரே வைகுண்டா இத்தரணி எங்கோ ஒரு குடைக்குள் ஆள வந்தாய் வைகுண்டா. முனையை முத்தி முத்தி சோமனாருள் உள்ளிருத்தி உண்ண ஊனும் தானுமற்று படுக்க இடமும் தானுமற்று 6 வருட அருந்தவசு அற்புதமாய் செய்தவா யாருக்கும் அடங்காத அதிகாரம் பெற்றவா நோய் பலதும் தரணியிலே தீர்த்தவாம் தவமிருந்து கலியனை தன்னால் அளித்தவாம் பேரேதும் இல்லாமல் பெரும்புவியை ஆள்பவா தானாராய் என்று ஐயா சர்வமும் சொன்னவா சிவனுக்கும் ஏற்று ஐயா தவசுகள் செய்தவாம் பாலராம சந்தீரனாய் வையகத்தில் வந்தவாம் நாங்கள் எல்லாம் செய்த குற்றம் தாங்கி ஐயா பொறுத்தவா அன்பு வழி அறவழியை அகிலத்தில் தந்தவா காரணத்தை அறியாமலே கலிப்பயல்கள் தான் அகைத்தாய் மாரணத்தின் தீர்வை தன்னில் மடுநரகம் புக்கிடுவாய் காரணம் என்றாலே முதற்பொருளே ஐயா இந்த பூரண பிரம்மத்தை உணரவே செய்தவா தெட்டு தாமரையை விரிய செய்ய சொன்னவாம் ஆதாரமான ஐயா மலைய கடக்க சொன்னாய் லாடந்திறந்து அங்கனே கண்ணோக்க சொன்னாய் அறநடனம் திருநடனம் கண்டு மகிழ் என்றாய் கண்டு மகிழ் என்றாய்
இதன் தொடர்ச்சியை எங்களது 2ஆம் பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். ஐயா உண்டு. படியை உள்ள முறை நோழ்படியாலே இப்போது நீர்தனவன் இங்கோடி வரந்தான். மெய்ப்பான மக்கள் எல்லாம் விலகி நின்று வந்திடுங்கோ. தீகிறதை பார்த்து திரும்பி இங்கே வந்தவுடன் கையருகே உங்களையும் கட்டாய் வர அழைப்போ மக்களுக்கு இயம்ப அவர் விலக செய்யாவி முடகோங்க உடனுமே கூட்டப்பாடையோடு கொக்கரித்தே துடியாய் கூட்டப்பாடையோடு கொக்கரித்தே துடியாய் சாட்டை வேறை போலே சாடி வந்தான் கவுடன் தந்தையாகிய நாராயணமூர்த்தியிடம் வைகுண்டப் பரம்பரை விஞ்சைகள் பெற்று பண்டு இருந்த தலத்தினே வந்திருந்து இருந்தனர் விஞ்சை பெற்று இருபுறம் முனிவர் சூழ பொருந்திடும் கமலமாது பூரண மதுவாய் நிற்க கரிந்திடும் ஈசப்பாவிகள் கயிறுவாள் வெடிகள் சூலம் புரிந்தவன் கோட்டி செய்து எம்பெருமானை சிறைபிடிப்பதற்காக சுவாமி தொப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற படைகளை எம்பெருமான் அறிந்து அவர் அருகில நின்ற மக்களை பார்த்து ஐயா சொல்வார்கள், மக்களே, முப்படியே உள்ள முறைநூற்படியாலே நான் தந்தையிடத்திலே பெற்ற உபதேசத்தின் பிரகாரம் இந்த நீச பாவிகள் எல்லாம் என்னை பிடிப்பதற்காக வருகின்றார்கள். ஆகவே மக்களே, நீங்கள் எல்லாம் சற்று முறையாமல் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள் என்று மக்களை எம்பெருமான் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே நீச பாவிகள் எம்பெருமானை சிறைபிடிப்பதற்காக சுவாமி தோப்பை நோக்கி வருகின்றார்கள். சுவாமி தோப்பை வந்தடைகின்றார்கள். அங்கே ஐயாவை சூழ்ந்து அதிகமான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். படை வருவதை அறிந்த மக்கள் ஆங்காங்கு ஒதுங்கி ஓடுகின்றார்கள். அப்போதுதான் பொறுதியாக இருந்த சான்றோர் மக்கள் பார்க்கின்றார்கள், ஆகா, நாம இத்தனை காலமும் அமைதியாக இருந்தோம், நீச பாவிகள் நம்மை படுத்திய கொடுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம், இனி நாமல் இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு உதவி புரிய வந்த வைகுண்டரை, நம்முடைய தந்தையை பிடிப்பதற்காக நீச மன்னர்கள் வருகின்றார்கள். அவர்களை இரண்டில் ஒன்று பார்த்துவிட வேண்டும். ஆளுக்கு ஒருவனா ஆவானோ நீசனெல்லாம் தூணுவோலாக்க என்று துடியா எழுந்திருந்தார். ஆளுக்கு ஒருவனா ஆவானோ நீசனெல்லாம் தூளுவோலாக்க என்று அந்த சான்றோர் மக்கள் சீறு கொண்டு சினங்கொண்டு ஆடை மிக இறக்கி உல்லாசத்தை தொங்கலிட்டு படைதிரளாக சான்றோர் மக்கள் பண்பாக அந்த படைகளை எதிர்த்து நிற்கின்றார்கள். எதிர்த்து நின்ற சான்றோர் மக்களை பார்த்து எம்பெருமான் சொல்லுகின்றார்கள், கொதிக்கின்ற கோபமதை புத்திதானே தானடக்கி பொறுத்து இருந்தவரே பெரியோராகு மக்கா
அறுத்திட என்றாலே அபூர்வமோ எந்தனுக்கு வம்பு செய்வதை பார்த்து வாதைக்க வந்தேன் அக்கூலத்தை பொறுத்து இருந்தவரே பெரியோர் ஆகும் அக்கா அறுத்திட என்றால் அபூர்வமோ எந்தனுக்கு மக்களே பொறுத்து இருங்கள் வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அக்குலத்தை எவனவன் என்ன குற்றம் செய்கின்றான் அத்தக்கவாறு வாழ்வு கொடுப்பதற்காக நான் வைகுண்டம் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றேன் எனவேதான் ஐயா சொல்லுவார்களே சிந்தி கிடக்குமை வந்து முடிந்து விட்டால் சீமை அடைந்து போவே சிவனே ஐயா கைதட்டும் பொழுதோ கண் சிமிட்டும் நேரமோ பக்தர்களுக்கு ஓம் நம சிவாயம் என்ற உதவியின்றி ஆராத கோபம் உருமாடி சூழ்ந்த அகிலோன் என்ற திருமணவை பரியிலின்றி ஆறாம் திருநாளின் சேர்வை கண்டோம் அருளானந்த கருணை செயல் அருள பெற்றோ